இந்த நாளிலும் தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயர் என்னவென்றால் உன்னதமானவர். எல்லாரும் சொல்லலாமா? உன்னதமானவர். கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா? உன்னதமானவர். உன்னதம்னா உயர்ந்தவர், உயர்ந்ததுக்கும் மேலான உன்னதமானவர். தாவீது அதிகமாக தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் உன்னதமானவரே என்று அவர் அழகாக தேவனை அழைக்கிற ஒரு பழக்கமுடையவர். வேத புஸ்தகத்தில் பல இடங்களிலே அந்த உன்னதமானவர் என்ற பெயர் வந்திருக்கிறது. ஆகையினால அந்த உன்னதமானவர் என்ற பெயரை குறித்து நாம் சில காரியங்கள் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை நல்ல கவனமாக செவி இருதயத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் இந்த இருதயத்தில் பதிந்திருக்க கடவுது. இருதயத்தில் தான் வசனத்தை பதித்து வைத்திருக்க வேண்டும். வேத புஸ்தகத்தில் இருந்தாலும் நாம் இருதயத்தில் வசனத்தை பதித்து வைத்திருக்கும் போது சத்துரு வருகிற வேளையிலே அவனோட வசனத்தை சொல்லும்போது அவன் ஓடியே போய்விடுவான். கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், வசனத்தின் மூலம் நம்மை திடப்படுத்துகிறார். நமக்கு நல்ல பலமான ஆகாரமாய் வேத வசனம் இருக்கிறது. சிறு அனுபவம் உள்ளவர்களுக்கு அது பாலை போல இருக்கிறது. அது பாலை குடித்து ஒரு சிறு குழந்தை வளருகிறது போல வசனமாகிய பாலை குடித்து 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 அந்த குழந்தை வளர்ந்து நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். பொது ஒரு வசனத்தை படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உசியா ராஜா என்ற ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் மரணமடைந்த பின்பு ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் தேவன். அப்போ உன்னதமான தேவன் வீற்றிருக்கிற ஒரு இடமும் இருக்கிறது. அந்த இடம் என்னவென்றால் உயரமும் உன்னதமான சிங்காசனம். ஹல்லேலூயா. உன்னதமானவர் வீற்றிருக்கிற இடத்துடைய பெயர் என்ன? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். ஆமேன். அவருடைய சிங்காசனம் இந்த மனுஷ சிங்காசனத்தை போல அல்ல. அவர் ஒரு மேன்மைக்குரியவர், உன்னதத்துக்குரியவர், மகிமையானவர். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. தேவாதி தேவன் அவ்வளோ மகிமை பரிந்தனவராய், உன்னதமானவராய், மாட்சிமை நிறைந்தவராய், மேன்மைக்குரியவராய் இருக்கிறார். அவர் வீற்றிருக்கிற சிங்காசனமும் அப்படியே மேன்மை உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத கண்டேன். அது மட்டுமல்ல, அவரை சுற்றிலும் யார் இருக்கிறார்கள் என்றால் கேருபீன்கள், சேராபீன்கள் இருந்து அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேர். அவர் முகத்தை கூட அவர்கள் பார்க்க முடியவில்லை. முகத்தை மூடிக்கொண்டார்கள். 2 சட்டைகளால் முகத்தை மூடினார்கள். 2 சட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டார்கள். 2 சட்டைகளால் பறந்து ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் இடைவெளியே இல்லாதபடிக்கு அவர் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படியாய் உன்னதமான தேவன் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். சற்று அதை நினைத்து பாருங்கள். அந்த சிங்காசனத்தை விசுவாச கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, அந்த சிங்காசனம் எவ்வளோ மேன்மை உள்ளதாய், உயரமாய், உன்னதமானதாய் இருக்கிறது. அவை சுற்றிலும் தூதர்கள் நின்று இப்படியாய் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடைவெளியே இல்லை. பயங்கரமான சத்தம் அந்த இடத்திலிருந்து எழும்பி கொண்டிருக்கிறது. பரலோகம் எவ்வளோ மகிமையான இடம். பரலோகத்திலும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணுகிற இடம் இன்னும் மேன்மைக்குரியதாக இருக்கிறது. இன்னும் சில வசனங்களை நாம் படிக்கும்போது நமக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே நம்முடைய தேவன் நம்ம கைக்குள்ளே இருக்கிறாரு. கொஞ்சம் நம்ம வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டா வந்துடுவார், போங்க ஆண்டவரேன்னு போயிடுவார். நம்ம வேண்டியதெல்லாம் கேட்டுக்கலாம். சில நேரம் தர்றாரு, சில நேரம் தரல. இப்படியெல்லாம் நம்ம அவரை நம்முடைய குறைந்த அறிவினாலே நாம் அவரை ஒரு மட்டுப்படுத்தி விடுகிறோம். தேவன் மகா உன்னதமானவர், தேவன் மகா பெரியவர், தேவன்
மகிமைக்குரிய அவரை வர்ணிக்க நமக்கு வார்த்தையே இல்லை, நமக்கு அறிவே போதாது. அவரை அறிந்து கொள்ள நம்ம இப்போ கொஞ்சம்தான் அறிஞ்சிருக்கோம். ஆனால் அங்கே பரலோகத்தில் போனாக்க நல்லா அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த சிங்காசனத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். தூதர்கள் பாடுவதை பார்க்கலாம். தூதர்கள் மட்டுமல்ல, நாமும் சேர்ந்து பாடத்தான் போகிறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 17ஆம் வசனத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளாத பாடலை அவர்கள் பாடினார்கள். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படியாய் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அங்கே பாடிக்கொண்டே இருப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். கவலைக்கு இடமே இல்லை. அது வேணும், இது வேணும், வீடு வேணும், வாசல் வேணும். அங்கே போய் எதையும் யோசிக்கவோ கேட்கவோ நமக்கு என்ன தேவையே இல்லை. அப்படி தானே? ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்க வரைக்கும் தான் நம்ம என்னென்ன கவலைப்படுறோம். பிள்ளையை குறித்து கவலை, கணவனை குறித்து கவலை, வீட்டை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, பேர பிள்ளைகளை குறித்து கவலை. எல்லா கவலையும் சுமந்து சுமந்து ஆண்டவரை என்ன தேடுறதுக்கோ, அவரை பற்றி நினைக்கிறதுக்கோ, அவரை ஆராய்ந்து பார்க்கறதுக்கோ என்ன இல்லை, நேரமே இல்லை. அதை மறந்து விடுகிறோம். கர்த்தர் மேன்மைக்குரியவர், மகிமைக்குரியவர், உன்னதமானவர். நம்ம சொன்ன வசனத்தின்படியாகவே உன்னதமானவர் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிமை. ஆமேன். ஏன்னா இந்த உன்னதமானவர் இப்படியா இருந்து அந்த பரலோகத்தில் வீற்றிருக்கிற வேளையிலே ஒரு கூட்டம் தூதர்கள், லூசிஃபர் என்ன செய்தான்னா, இந்த உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொல்லிட்டான். அது படிக்கலாம் நம்ம அதை கொஞ்சம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படியுங்கள். மோவாபை குறித்து 14:13 சார். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், வசனமும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாய். இந்த தூதன் இப்போ தேவனை ஆராதித்து கொண்டிருந்த தூதன் நம்ம பார்த்தோம் இல்லையா ஏசாயா ஆராதிகாரத்தில். ஆனால் இன்னொரு தூதர் கூட்டத்துக்கு ஒரு பெரிய பெருமை வந்து விட்டது. என்ன பெருமை என்றால், அவர்கள் இருதயத்துக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களா, மேகங்களுக்கு மேலாக உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அவனுக்கு பொறுக்கவே முடியலை. இந்த உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்தை பார்த்து அவனுக்கு தனக்கு அது வேணும், அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆசை அவனுடைய உள்ளத்திலே வந்து விட்டது. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்புறம் பாருங்க, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன்னதங்களில் ஏறுவேன். ஏறி போவானா? எங்கே ஏறி போவானா? உன்னதங்களிலே. தேவன் இருக்கிற அந்த இடத்துல. அதில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது வானத்துக்கு ஏறுவேன். அவனுக்கு ஏறுறதான் ஆசையாக இருந்திருக்குது. வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக எல்லாம் மேலே ஏறுறதான். நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவான், ஏறுவான். அப்புறம் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். இவனுக்கு தான் முதலிடம் அங்கே வேணும் என்று அவன் இருதயத்தில் நினைத்தான். கர்த்தர் பார்த்தார், அவனை ஒரே அடியாக கீழே தள்ளிவிட்டார். நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம்தான். அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவான். பெரிய பெருமை அவனுக்கு ஏறிவிட்டது. அவனும் அங்கே ஒரு பிரதானமான தூதனாக இருந்து கொண்டிருந்தான். கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தவன் தான். அவனுக்கு என்ன ஒரு பெரிய ஆசை வந்து விட்டது என்றால், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதமானவருக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன். இப்படியாய் அவன் ஏறுவேன், உயருவேன் இப்படி என்ற பெருமையான எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலும் கூட அவன் இதை கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் ஊழியத்தில் பயன்படும் போது, கர்த்தர் கிருபைகளை தரும்போது, கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணும்போது என்ன உண்டாகி விடுகிறது? பெருமை வந்து விடுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையை பாருங்கள், வேற
அசுத்தமான எந்த பாவம் செய்தால் கூட ஆண்டவர் எதிர்க்கிறதில்ல, பாவத்தை அவர் விரும்புகிறதில்ல. ஆனால் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி போகும்போது மன்னிக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிராளியாய் நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். ஆகையினால நம்முடைய இருதயத்தில் எவ்வளவேனும் பெருமை வந்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன கிருபைகளை தந்தார். சில நேரம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கூட தரலாம். இந்த காரியங்களை நிமித்தமாக நம்முடைய உள்ளத்தில் ஒருபோதும் பெருமை வந்து விடவே கூடாது. அவளை விட நான் நல்லா இருக்கேன், அவங்கள விட நான் நல்லா இருக்கேன், அவங்கள விட நான் நல்லா பாடுறேன், அவங்கள விட நல்லா ஊழியம் செய்கிறேன், இப்படியா மற்றவங்களை கணக்கு பார்த்து தன்னை மேன்மைப்படுத்தி விடுகிற இந்த பரிதாபமான நிலைமை, இந்த பெருமையான காரியம் யாருடைய இருதயத்துக்குள்ளும் வந்துவிடவே கூடாது. தேவன் எதிராளியாக எழும்பி நிற்பார். அல்லேலூயா. பயமாக இருக்கிறதல்லவா? அவர் எதிராளியாய் வந்து விட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்து கொள்ள முடியாதே. ஆகையினாலே கவனமாக இருப்போம். இது பரலோகத்தில் ஆரம்பித்தது, பூமியில் நடந்த காரியம் இல்லை. பரலோகத்திலே தேவனை ஆராதிக்கிற இந்த பரிசுத்தமான இடத்துல, அந்த உன்னதமான இடத்துல, கொஞ்சம் மேன்மையான இடத்துல அது நடந்தது. அவர் தள்ளியே விட்டார், அகாதமான பாதாளத்தில் அவர் தள்ளி விட்டார். பாருங்கள், அது உன்னதமானவர். இன்னும் ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் கவனியுங்கள். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் சொல்லுங்களேன், பர்வதத்தில் வீற்றிருப்பேன். அது வடபுறங்களில் ஒரு ஆராதனை இருக்கிறது. அது அந்த சாத்தான் சொல்கிறான், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் நான் வீற்றிருப்பேன். அதை கவனிங்கள் கொஞ்சம். அதாவது சங்கீத புஸ்தகம் 48 2வது வசனத்தை படியுங்கள். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதுவே மகாராஜாவின் நகரம். எது மகாராஜாவின் நகரம்? வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம். வடிப்பம்னா அழகான இடம், மிகவும் அழகான இடம். வடிப்பமான ஸ்தானமும் மகாராஜாவின் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா. சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியான இடம் எது? அந்த வடபுறத்தில் உள்ள சியோன் பர்வதம். சியோன் பர்வதம் வடபுறத்தில் தான் இருக்குது. அந்த வடபுறத்தில் இருக்கிற சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் சர்வ பூமிக்கும் அந்த இடம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். இந்த மகாராஜா வீற்றிருக்கிற இடம் அந்த இடம்தான் சியோன் பர்வதம். அதப்போ இந்த வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் என்ன சொன்னான் ஏசாயாவில்? அந்த லூசிஃபர் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன், அங்கே போவேன்னு சொன்னான். இந்த இடம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய மணவாட்டி சபைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது அவன் அபகரித்து கொள்ளுவதற்காக அல்ல. வடபுறங்களில் உள்ள சியோன் பர்வதத்தில் உள்ள அந்த ஆராதனை கூடம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த மகாராஜாவோடு கூட உட்கார்ந்திருக்கிற மணவாட்டி சபைக்கு ஆயத்தம் இருந்தது. இதை அறிந்த அந்த லூசிஃபர் தான் அபகரித்து கொள்ளலாம் என்று, அதையும் அவன் எடுக்கலாம் என்று நினைத்தான். கர்த்தர் அவனை தள்ளியே போட்டார். ஆனால் கர்த்தர் எளியவர்களாகிய நம்மை, ஆமேன், குப்பையிலே கிடந்த நம்மை, துர்நாற்றத்தில் கிடந்த நம்மை, பாவத்தின் இருளிலே கிடந்த நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை மீட்டு கொண்டு நம்மை ரட்சித்து அவருடைய ஆவியினால் அபிஷேகித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி எங்கே வைத்திருக்கிறார்? சொல்லி பாருங்களேன் ஒரு வார்த்தை. உன்னதங்களிலே வைத்திருக்கிறார். எபேசியர் 2:7 படித்து பாருங்கள். நம்ம சாதாரணமாக கீழே எங்கேயும் போடலை. இவன் அபகரிக்கணும்னு நினச்சான், அவனை கீழே தள்ளி போட்டார். நம்மை கொண்டு உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். படியுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமேன். உன்னதங்களிலே, ஆமேன், அவரோடு கூட. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ, தேவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல உட்காரும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, எவ்வளோ பெரிய பாக்கியம் இது, எவ்வளோ பெரிய
எவ்வளோ பெரிய, அதை சொல்ல வர்ணிக்க வார்த்தையே இல்லை, என்ன சொல்ல என்றே எனக்கு தெரியவில்லை. அப்படி மகிமையாய் கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை குடிசை வீட்டில் இருக்கலாம், ஓலை வீட்டில் இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பீர்களானால், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்களானால், நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே அப்படி நினச்சி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். நம்மை உட்கார வைத்திருக்கிற இடம் எது? உன்னதங்கள், உன்னதங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி 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 கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு நாள் பாவம் செய்து கொண்டு இருந்தேன், நான் பாவியாக இருந்தேன், துர்நாற்றத்துக்குள்ளே கிடந்தேன். யார் என்னை விரும்பவில்லை, எல்லாரும் என்னை அசட்டை செய்தார்கள், என்னை அற்பமாக எண்ணினார்கள். இயேசுவோ என்னை தேடி வந்தார், என்னை மீட்டு கொண்டார், அவர் இரத்தத்தினால் என்னை கழுவினார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இப்போது அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் உன்னதங்களிலே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரதான மாஷக்கியாலா லிசானா மௌதியா லஹத்துனா மாரியாலா ஓ சீனத லஹபா மௌஷிமலா துரியா. இத்தனை பெரிய பாக்கியம் தந்த இயேசுவுக்கு நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. அற்புதசிகளோ எங்களை இவ்வளவாய் நேசித்தீரே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே, உம்மோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்தீரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு, இந்த பாக்கியம் தந்தை. பாடுங்க தெரிஞ்சவங்க. என்ன நான் கொடுக்க வேண்டும், என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. பழைய பாட்டு எல்லாரும் மறந்தாச்சு. அருமையான பாட்டு. இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. அவர் பாதத்தில் விழுந்து, அவர் பாதத்தை முத்தம் செய்து, அவர் பாதத்தை ஓயாமல் துதித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் நாம் செய்யக்கூடிய பெரிய காணிக்கை, அவருக்கு செய்யக்கூடிய பெரிய காணிக்கை இதுதான். அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வடதிசையில் உள்ள அந்த சியோன் பர்வதத்திலே, இந்த வடிப்பமான ஸ்தானத்தில், இந்த அழகான ஸ்தானத்திலே, சர்வபூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்திலே, மகாராஜாவின் நகரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம். இதே அர்த்தமுள்ள ஒரு வசனம்தான். 12:5 என்று நினைக்கிறேன். படியுங்கள். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென். இப்போ சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். சபையை குறிக்கிறது. ஸ்திரீ என்று சொல்லும்போது சபை. இந்த சபைக்குள்ளே ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள் தான் ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளையை அவள் பெற்றது என்றால், இந்த சபைக்குள்ளிருந்து ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி புடமிட்டு சுத்திகரித்து அவரை போல மாற்றி அவருடைய திவ்ய சுவாபங்களை தந்து, எவ்வளோ பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சபைக்குள்ள இருந்து ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இது ஒரு ஆண் குழந்தை, ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளை. இந்த ஆண் பிள்ளை எங்கே போகிறது என்றால், தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் போய் சேருகிறது இந்த குழந்தை, இந்த ஆண் பிள்ளை. அந்த ஸ்திரீ கைவிடப்பட்டு விட்டாள். இந்த சபைக்குள்ளே இருந்து பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், இயேசு போல மாறினவர்கள், இந்த உன்னத அனுபவத்தை அடைந்தவர்கள் அந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அந்த ஸ்திரீ கைவிடப்பட்டாள். அந்த ஸ்திரீ அங்கே போக முடியல.
அப்போ சபைக்குள்ளே இருந்து நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அவங்கள போல இருக்கேன், இவங்களை போல இருக்கேன், அவங்கள விட நல்லா இருக்கேன், இதை பார்க்கக்கூடாது. நாம் இருக்கிறது யாரை போல மாற வேண்டும்? இயேசுவை போல மாற வேண்டும். அவருடைய பரிசுத்தம் நமக்கு வேண்டும். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நற்குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும். கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத தன்மை, இதெல்லாம் நீக்கிவிட வேண்டும். இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று தான் கேட்டார். அவருக்கு அதை என்ன பிதாவை நோக்கி வேறு ஏதாவது காரியம் கேட்டிருந்தால் செய்திருக்கலாம். ஒருவேளை அவர் சொல்கிறார் இல்லையா, அந்த தோட்டத்தில் வைத்து 12 லேகியோனுக்கு அடுத்த தூதர்களை அனுப்ப மாட்டாரா நான் கேட்டா, பிதாவானவர் எனக்கு செய்ய மாட்டாரா என்று கேட்கிறார். ஆனால் செய்திருக்கலாம். ஆனால் அவர் அதை பொறுமையாய் சகித்து எல்லா 2 கால்களிலும் 2 கைகளிலும் ஆணிகளை அடித்தார்கள். தலையிலே முள்ளினால் கிரீடத்தை சூட்டி வைத்தார்கள். கோலினால் அடித்தார்கள். உமிழ்ந்து துப்பினார்கள். கன்னத்தில் அறைந்தார்கள். எல்லா சித்திரவதையும் செய்யும்போது அவர் செய்த ஒரே அவருடைய இருதயத்திலிருந்து அப்படி என்ன சொல்கிறது, ஒரு பழத்தை பிசைஞ்சு அந்த ரசத்தை எடுத்தால் அது எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதே போல் அவரை பிசைஞ்சு எடுத்த போதில் அவரிடத்திலிருந்து வந்த இனிமையான வார்த்தை என்னவென்றால், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறதுன்னு என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சுவாபம் எல்லாம் நான் மண் சாயலாக இருக்கிற மண்ணின் தன்மை உடைய ஜென்ம சுவாபம் உடைய நமக்கு எளிதாக வந்து விடாது. அதை கேட்டு வாஞ்சித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஜெபித்து 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 குறைகளை அறிக்கை செய்து குற்றங்களிலிருந்து விடுதலை பெற்று நாம் இந்த அனுபவங்களை மெய்யாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் மட்டுமே ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரும்புகிறீங்களா? ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளைதான் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக, உன்னதமானவருடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும், அங்கே வீற்றிருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருக்க முடியும் அந்த ஆண் பிள்ளை. ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த உன்னத அனுபவத்தை எல்லாம் இழந்து விடாதீர்கள். கர்த்தர் நமக்காகவே வைத்திருக்கிறார். அதற்காகவே ஜீவனை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரை நம்ம மேலே ஊற்றி தந்திருக்கிறார். நமக்கு சபையை தந்திருக்கிறார். பரிசுத்தவான்களை தந்திருக்கிறார். நல்ல வசனங்களை தந்திருக்கிறார். ஐக்கியத்தை தந்திருக்கிறார். எத்தனையோ ஏதுக்களை தந்திருக்கிறார் நாம் பரிசுத்தம் அடையும்படி. ஆகையினால இதை அசட்டையாய் நினைத்து விடாதபடிக்கு, ஏதோ உலக நன்மைக்காக மாத்திரமென்று எண்ணிக்கொள்ளாதபடிக்கு இந்த உன்னத அனுபவங்களை வாஞ்சிப்போ. கர்த்தர் நமக்கு அதை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை கர்த்தர், இந்த உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், அதை வசனத்தை வாசிப்போம். அப்போது நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் என்னவென்றால், நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். எல்லாம் கொஞ்சம் அதை சேர்ந்து வாசிக்கலாமா? எவ்வளோ அருமையான தேவனை குறித்த ஒரு நாமம். நித்தியவாசியும் படிங்கள் எல்லாரும். சொல்லுகிறார். இப்படி அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அடுத்த இத்தனை பெயருள்ள அவர் உன்னதமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்கே வாசம் பண்ணுகிறார்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் வாசம் பண்ணுகிற இடம் என்னது? உன்னதமான இடம், பரிசுத்தமான இடம். வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும்
நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளத்திலும் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படி உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தமான ஆண்டவர், உன்னதமான ஆண்டவர் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கும்படியாக பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் நொறுங்கி விடுகிறோம். சாத்தான் சில நேரங்களில் நம்ம நொறுக்கி போடுகிறான். பல பல பாரங்கள் நம்மை வந்து தாக்குகிறது. வேதனையோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம். பல இழப்புகள், பல வேதனைகள். அது எப்படி சொல்லுகிறது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதையில் நாம் நடத்தப்படுகிறோம். அப்படியானால் நம்முடைய இருதயத்தில் பல காயங்கள் உண்டாகி விடுகிறது, கண்ணீர்கள் உண்டாகி விடுகிறது, பாரங்கள் உண்டாகி விடுகிறது. நொறுங்கி போயிடுது இருதயம், நொறுங்கி போயிடுது. இருதயத்தை நொறுங்குண்ட ஆவி யாரால்? நொறுங்குண்ட ஆவி யாரால் தாங்கக்கூடும்? முடியாது. இருதயம் நொறுங்கி போச்சுன்னா, இந்த ஆவி நொறுங்கி போச்சுன்னா யாரும் தாங்கி கொள்ள முடியாது. யார் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடையவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் அவர்களை என்ன செய்வேன்? உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நொறுங்கி போச்சு இந்த இருதயம், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள இடத்திலும் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உயிர்ப்பிக்கும்படியாக பாருங்கள், இந்த வசனத்தில் பண்ணுகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளத்திலும், அதுக்கு முந்தின பாகம் சத்தம் சொல்லுங்களேன். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுங்க. அந்த சாத்தான் வந்து தூதன் பெருமை கொண்ட போது அவனை தள்ளி விட்டார். ஆனால் பணிந்த ஆவி வேணும். பணிந்த ஆவி, நொறுங்குண்ட ஆவி, தாழ்மையின் இருதயம். அவர் முன்பாக நம்மை தாழ்த்தி நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் போகும்போது அந்த ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள இடத்திலும் வாசம் பண்ணுவேன். அவர் வாசம் பண்ணுகிற இடம் உன்னதமான ஸ்தலம், உயர்ந்த ஸ்தலம், உன்னதமானவர், மகத்துவம், பரிசுத்தமும் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்துக்கு இத்தனை அடைமொழி அவர் கொடுத்து தான் தன்னை சொல்லுகிறார். ஆனால் நான் உன்னதத்தில் தான் வாசம் பண்ணுகிறேன். என்னால் நொறுங்கினவர்களின் இருதயத்தை காயம் கட்டும்படியாக, உயிர்ப்பிக்கும்படியாக, உயிர் பெற செய்யும்படியாக நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளத்திலும் வாசம் பண்ணுவேன். இங்கே வந்து வாசம் பண்ணுவேன் சார். உடைய இருதயம் நொறுங்குண்டு இருக்குமானால், பணிந்த ஆவியுடையவர்களாய் நாம் இருப்போமானால், நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன், உன்னதமானவர். ஹல்லேலூயா. எத்தனை சந்தர்ப்பங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் அல்லவா? கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில், யாரும் உதவியற்ற நேரத்தில், வேதனையோடு இருக்கிற நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்ப்போடு கர்த்தர் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்க வந்தார் அல்லவா? இருதயத்தில் வந்து வாசம் பண்ணினவர் அல்லவா? நம்முடைய குடும்பத்தில் வந்து அற்புதமான காரியங்களை செய்தார் அல்லவா? ஹல்லேலூயா. அதையெல்லாம் மறந்து போய்விடக்கூடாது. எவ்வளோ அன்புள்ள தேவன், எவ்வளோ கரிசனை உள்ள தேவன். அந்த தூதனை தள்ளிவிட்டார், ஆனால் பாவம் செய்த நம்மை மீட்டுக்கொண்டு நமக்கு இத்தனை உதவிகளையும் நமக்கு செய்கிறார். நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், உன்னதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், இந்த தாவீது கூட பாவம் செய்து விட்டார் இல்லையா? அது சங்கீதம் 51:17 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது பாவம் செய்த பின்பு அவர் பாடின ஒரு பாட்டு தான் சங்கீதம் 51. அவர் அங்கலாய்க்கிறார், பதறுகிறார். தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது அவர் வேதனையோடு நாத்தான்வேல் அதை போய் சொல்லும்போது அவர் வேதனைப்படுகிறார். தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட பாவம் செய்து விட்டேனே என்று அங்கலாய்ப்போடு அவர் நொறுங்கி, உள்ளம் உடைந்து நொறுங்கி கேட்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அதில் 17ஆம் வசனத்தில் சொல்லும்போது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர்.
அப்படியானால் நாம் கண்ணீரோடு ஜெபிக்கணும். நம்முடைய குறை குற்றங்கள் வந்தாலும் அந்த குறை குற்றங்களையும் நாம் எல்லாரும் செய்கிறது தானே நானும் செய்கிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நம்முடைய குறைகளை கர்த்தர் காண்கிறார். நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு அறிக்கை செய்ய வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், உள்ளம் உடைந்து ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நான் இது செய்துட்டேன், பரவாயில்ல, எல்லாரும் செய்கிறத போல தான் நானும் செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதுங்க. செய்த பாவம் சின்ன ஒரு குறையாக இருந்தாலும் பாவம் பாவம்தான், சின்ன ஒரு தவறாக இருந்தாலும் தவறு தான். அதை கர்த்தருடைய சமூகத்தில் அவரிடத்தில் போய் கண்டிப்பாய் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், கண்ணீரோடு மன்னிப்பு கேட்க வேண்டும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அப்போது நம்முடைய அந்த நொறுங்குண்ட ஆவியை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஒருவனுக்கு எந்த பெரிய தவறு செய்து விட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது அவனை நீ போ என்று தள்ளவே மாட்டார். 2 பேர் ஜெபிக்க போனாங்களே ஆலயத்துக்கு, யார்? ஆயக்காரனும் பரிசேயனும். பரிசேயன் தான் செய்த நீதியெல்லாம் சொல்லி 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 ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், இந்த ஆயக்காரனை போல இல்லை அப்படின்னு தன்னுடைய மேன்மையான காரியங்களை எல்லாம் சொல்லி சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான். என்றாலுமோ இந்த ஆயக்காரன் அவன் வாசப்படியில் தான் இருந்தான், உள்ள கூட வரல. தன் மார்பிலே அடித்து கொண்டான். அடித்துக்கிட்டு சொன்னான், ஒரே வார்த்தை தான் சொன்னான், தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. உள்ளம் உடைந்து நொறுங்கி வேதனையோட மார்பில் அடித்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நோக்கி கேட்டான். நொறுங்கின உள்ளத்தோடு அவன் கேட்டான். கர்த்தர் அவனை நீதிமானாக மாற்றி அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மனிதருக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். தேவன் செய்கிறது இப்படி தான். நம்ம எந்த பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் கூட அதை கர்த்தர் மன்னிக்கிறார். தாவீதை மறுபடியும் உயிர்ப்பித்து தாவீதை என்ன சொல்லுகிறார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உரியாவின் சங்கதியை தவிர தாவீது வேறு ஒரு தவறும் அவனிடத்தில் வரவில்லை. அப்படியாய் தாவீதை கர்த்தர் அவ்வளோ மேன்மையாய் வைத்திருக்கிறார். அப்படியாய் தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். என்ன குறை வருகிறதோ உடனே தாவீது அப்படியே முகங்குப்புற விழுந்து விடுவார், ஆண்டவரை நோக்கி கதறுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே எப்போதும் வேணும். நம்ம அனுதின வாழ்க்கையில் கூட பாருங்கள், நம்ம வீட்டில் பழகும்போது கோபமாக பேசிடுறோம், எரிச்சலாக பேசிடுறோம், திடீரென்று பேசி விடுகிறோம். அவங்க பேசுனதுக்கு நானும் தான் செய்தேன் அப்படின்னு நினச்சி விட்டுற, அதை அஜாக்கிரதையாக விட்டு விடுகிறோம். இல்லை, ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன கூனி மீனெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிருமா, கப்பலை கவிழ்த்து போடுவோம். இப்படி தான் சின்ன 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 காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய கப்பலை, விசுவாச கப்பலை கவிழ்த்தி சேதப்படுத்தி விடும். ஆகையினால ஒரு சின்ன தவறு வந்தால் கூட அதை என்ன செய்து விட வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாகி விட வேண்டும். யாரிடமா மன வருத்தம் இருக்குமானால் உடனே அவர்களை கூப்பிட்டு சரி செய்து கொள்ள வேண்டும். ஜான்ரோஸ் பாஸ்டர் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், நான் அதை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு சின்ன தூசி கண்ணில் விழுந்து விட்டால் கண்ணு என்ன செய்யும்? பேசாமல் இருக்குமா? அழுதுகிட்டே இருக்கும் இல்லையா? இந்த கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். இந்த தூசி வெளியாகும் வரைக்கும் அது அழுது கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் உள்ளே போகுது. வயிற்றுக்கு எந்த கேடுமே இல்லை, எல்லாம் வயிறை ஏற்றுக்கொள்ளுகிறது. சில நேரம் முள்ளையை விழுங்கிடுறோம், கல்லையை விழுங்கிடுறோம், என்னத்தையெல்லாமோ திங்கிறோம். என்ன சாப்பிட்டாலும் இந்த வயிறு பேசாமலே இருந்து கொள்ளுகிறது. இது மாதிரி இந்த கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்தா அது என்ன செய்யுது? அழுது கொண்டு, அது வெளியே வரும் வரைக்கும் அழுது கொண்டே இருக்கும். இப்படி இந்த கண்ணின் அனுபவம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய சின்ன குறை வந்தாலும் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் விழுந்து இந்த குறைகளை உணர்ந்து அறிக்கையிடுவது ஏதோ ஒரு ஒரு தாழ்வான காரியம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. தாழ்வு இல்லை, இது மேன்மையான காரியம். ஹல்லேலூயா. குறையை உணர்வதும் அறிக்கையிடுவதும் அவரிடத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதும் ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யாருக்காவது இந்த அனுபவங்கள் இருக்கிறதா? தவறுகளை அறிக்கை செய்து நான் கத்திடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்றவங்க கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். ஆமென். மற்ற மார்க்கங்களில் பார்த்தா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு ஏதோ பலி செலுத்த வேணும், அவனுக்கு ஏதோ தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை தவறு பண்ணிவிட்டு நான் தவறு பண்ணிவிட்டேன் என்று வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம், சங்கீதம் 91 முதல் வசனம் படிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். உன்னதமானவர், இங்கே என்னது? உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவு. அங்கே பாருங்க, அவரிடத்துல உன்னதமானவர் தான். அந்த உன்னதமானவரிடத்துல ஒரு மறைவிடம் இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் சீக்ரெட் பிளேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீக்ரெட், அது ஒரு ரகசிய இடம். இந்த மறைவு ரகசிய இடம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உன்னதமானவருடைய அந்த மறைவு, அந்த ரகசிய இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் போய் மறைந்து கொள்ளலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நீங்கள் கீழே உள்ள வசனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 91ஆம் சங்கீதத்தில் எத்தனையோ காரியம். பகலில் பிற கம்பும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, 10000 பேர் விழுவாங்க. எத்தனையோ அடுக்கா ஆபத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வவர்களுடைய நிழலில் தங்குவான். அப்படியானால் அந்த தங்குகிறவனுக்கு என்ன கிடைக்கிறது? கர்த்தரை நோக்கி அவர் என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படியான உன்னதமானவர் இப்படியாய் நமக்கு பாதுகாவலை தருகிறார். கீழே வசனத்தில் பாருங்கள், 13வது வசனத்தில், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். உனக்கு விரோதமாக எப்படி பிசாசு கொந்தளித்து எழும்பி வந்தாலும் உன் காலின் கீழே அதை நீ மிதித்து போடுவாய். பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே இருந்தா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களுக்கு, எல்லாருக்கும் அல்ல. எங்கே இருந்து கொள்ள வேண்டும்? தங்கி கொள்ள வேண்டும். உன்னதமானவரின் மறைவிட, அந்த சீக்ரெட் பிளேஸுக்குள்ளே, மறைவுக்குள்ளே, உன்னதமானவர் இருக்கிற மறைவுக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெறாத, பரிசுத்தாவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத தாவீதுக்கு இது கிடைக்குமானால் நமக்கு உண்டா இல்லையா? நிச்சயம் உண்டு. என் சந்தேகமாக இருக்குதா அவங்களுக்கெல்லாம்? இந்த உன்னதமான மறைவு நமக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதில் போய் மறைந்து கொள்ளுவோம். எந்த சூழ்நிலையாக இருந்தால், எந்த நிலைமை, எந்த ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த சிங்கம், பாலசிங்கம், வலு சர்ப்பம், அதை நீ மிதித்து போடுவாய். உன் காலின் கீழே அதை மிதித்து நீ ஜெயம் பெறுவாய். காலின் கீழே என்னது? காலின் கீழே போயிடும், உனக்கு என்ன ஜெயம்? கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். எங்கே இருந்து கொள்ள? சும்மா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எங்கே இருந்தால் மட்டும்தான்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களுக்கு தான். ஹல்லேலூயா. அந்த உன்னதமானவர் எவ்வளோ மேன்மையானவர். இனி நீங்கள் வசனம் படிக்கும்போது இந்த உன்னதமானவர் என்ன வசனத்தை எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். உன்னதமானவரை குறித்து எப்படி அதனுடைய குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னென்ன காரியங்களை நமக்காக செய்கிறார், என்னெல்லாம் செய்ய போகிறார், இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே இந்த உன்னதமானவரின் மறைவிலே அந்த உன்னதமானவரை இன்னும் நாம் அறிந்து கொள்ளுவோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வந்தவர் என்று நினைக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வந்தார்? உன்னதத்திலிருந்து வரும் பலனால். உன்னதத்திலிருந்து வரும் பலன். அது லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனத்தில் படியுங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். மேல் வீட்டறையில் இறங்கினார் ஆவியானவர். அவர் எங்கிருந்து வந்தவர்? உன்னதத்திலிருந்து வந்தவர்.
இதுதான் இயேசு சீஷரிடத்தில் சொல்லுகிறார், உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எங்கே இருங்க, எருசலேமில் போயிருங்க. உடனே சீஷர்கள் அங்கே போனாங்க, மேல் வீட்டறையில் ஏறினார்கள், 10 நாள் காத்திருந்தார்கள். 10வது நாள் ஆவியானவர் இறங்கினார். எங்கிருந்து இறங்கினார்? உன்னதத்திலிருந்து இறங்கினார். இயேசு பரமேறி பரலோகத்துக்கு சென்ற பின்பு பிதாவை வேண்டிக் கொண்டார். பிதாவாகிய தேவன், அந்த உன்னதமானவர், அந்த உன்னத ஆவியை நம்மேல் ஊற்றினார். ஹல்லேலூயா! நம்மேல் இறங்கின ஆவியானவர் யார்? உன்னதமான ஆவியானவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஒரு நாள் நம்மை அவரை போல மாற்றுவார். நம்மேல் இறங்கின ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்தி நம்மை அவரை போல மாற்றி மகிமையின் மேல் மகிமையடைய செய்து அவரோடு கூட உன்னதத்திலே சேர்த்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா! சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? கம்பீரமாக இருக்க முடியலையா? இன்னும் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இன்னும் உலக பாரத்தையை சுமந்து கொண்டு திரிகிறீர்களா? என்ன, எப்படி இருக்கிறது? கர்த்தர் இவ்வளவு மகிமையான பாக்கியங்களை நமக்கு வைத்திருக்கும் போது இந்த ஒரு பாட்டு பாடுறார் இல்லையா? என்ன பாட்டு? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடு. ஒரு கவி பாடுங்களேன் ஒரு அடி. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில், எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா! இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்கள், உதட்டில் அல்ல, இருதயத்திலிருந்து பாட மாட்டேன். நீர்மேல் காணும் கோமிளை போல் மின்னும் ஈகலோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால். நீர்மேல் காணும் கோமிளை போல் மின்னும் ஈகலோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால். புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தீனம் தோறும் உம்மேல் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, என்னை சேருமே. உன்னதமானவருடைய அன்பு, தோறும் உன்னதமானவருடைய அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா! 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 நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்மை போல பாக்கியவான்கள் யாரும் இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் பெரிய பங்களா ஒருத்தன் கட்டிட்டு பெருசாக வளர்ந்துட்டான். பிள்ளைகளெல்லாம் நிறைய படித்து வந்துட்டாங்க, பெரிய பெரிய உத்தியோகத்தில் வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஐயோ நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு கண்ணீர் விடுகிறீர்களா? இது உலகம் அழிந்து போகும். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார், உன்னதத்தில் ஏறி இருக்க பண்ணி இருக்கிறார், அவரோடு கூட வைத்திருக்கிறார். அவர் உன்னதமானவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த பாக்கியத்தை எண்ணி எண்ணி இந்த உலகத்தை குப்பையாக நினைக்க வேண்டும். இந்த உலகம் குப்பை, குப்பை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொருவர் பாடுகிறார், லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்கள். லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம்
போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு. சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க பாடுற பாட்டு தெரியலையா உங்களுக்கெல்லாம்? இன்னொரு தடவை பாடுங்களேன். லோகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம் எனக்கு, லோகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம் எனக்கு. சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு. சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இம்மைக்காக கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்பட்டு அழுது அதுக்காகவே இரவு பகலாக ஜெபித்து 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 எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் இந்த மகிமையை நினைத்து பாருங்கள். இந்த மகிமைக்கென்று உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அந்த காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணுங்க. அதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேட வேண்டியது இதுதான். நம்ம இன்றைக்கி பணமும் காசும் பொண்ணும் பொருளும் வேணுமானு தேடிக்கிட்டு கிடக்கிறோம். வெட்கப்படுறோம், கண்ணீர் விடுறோம், வேதனைப்படுறோம், சங்கடப்படுறோம், கூனி குறுகி போய் நடக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். சாத்தானே நீ வேண்டாம், உன் ஆசை வேண்டாம், இயேசு மாத்திரம் எனக்கு போல். உன்னதங்களிலே வீற்றிருக்கிற இயேசு போல், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற இயேசுவோடு கூட நான் இருக்கிறேன். உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை எழுப்பி, பாவத்திலிருந்து எழுப்பி தூக்கி எடுத்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அந்த மகிமையை எண்ணி எண்ணி கர்த்தரை துதிக்க பழகுவோம், கர்த்தரை ஆராதிக்க பழகுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்த பழகுவோம். உன்னதமானவர் நம்முடைய கர்த்தர் யார்? நம்முடைய கர்த்தர் யார்? உன்னதமானவர், உன்னதமானவர். ஹல்லேலூயா. அதை அபகரிக்க ஒருவன் நினைத்தான், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றெல்லாம் உயரமாக போனான். அவனை தள்ளி பாதாளத்தில் தள்ளிவிட்டார். நமக்கு அந்த இடத்தை தந்திருக்கிறார். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்திலே வீற்றிருக்கும் பாக்கியத்தை, ஆராதிக்கும் பாக்கியத்தை யாருக்கு வைத்திருக்கிறார்? அவரால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவர் இத்தனை பெரிய பாக்கியங்களை நமக்கு வைத்து நம்மை மீட்டு கொண்டாரே. நமக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன எப்படி துதிக்க முடியும்? எப்படி அவரை ஆராதிக்க முடியும்? எப்படி அவரை அன்பு கூற முடியும்? ஹல்லேலூயா. இவ்வளோ மகிமையாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி எப்போது இந்த பூமியில் இருக்கும் நாள் வரைக்கும் நான் உன்னதமானவர் மறைவிலே தங்கி கொள்ளுவோம். பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, எத்தனையோ அடுக்கடுக்காக அந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் உன்னதமானவர் மறைவில் இருக்கும்போது அவருடைய செட்டைகளுக்குள்ளாக அடைக்கலும் புகுவாய், அவர் சிறகினாலே உன்னை மூடிக்கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பாதுகாவல் நமக்கு எப்போதும் இருக்கிறது. ஆபத்தில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் நமக்கு எவ்வளோ மகிமையான காரியங்களை, பாக்கியங்களை நமக்கு வைத்து நம்மை நடத்துகிறாரு. நம்ம அதுக்கு என்ன தகுதி? நம்மிடத்துல என்ன தகுதி இருக்கிறது? ஒரு தகுதியுமே இல்லை. என்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பு, நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு, நம்மேல் அவருடைய கிருபையை ஊற்றின அன்பு, ஆவியானவரால் நம்மை நிரப்பின அன்பு, இந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை மகிமையடைய செய்கிறார். நம்ம இந்த உன்னதத்துக்கென்று அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் இந்த வசனத்தினால் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பல உபத்திரவங்கள் வழியாக நடத்தி அவரையே நோக்கி பார்க்கும்படியாக வைக்கிறார். பாடுகள் வருகிறது எதற்கு? உபத்திரவங்கள் வருகிறது எதற்கு? நெருக்கங்கள் வருகிறது எதற்கு? ஆமென். அந்த உன்னதத்தை நோக்கும்படியாக, அந்த உன்னதத்தை பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. சோதரம் நம்முடைய நாவுகளை திறந்து சத்தத்தை உயர்த்தி
முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்காலில் நின்று கர்த்தாவே இந்த உன்னதத்துக்கு நேராக என்னை இழுத்து கொள்ளும்ப்பா, இன்னும் இழுத்து கொள்ளுமப்பா, இன்னும் வைத்து கொள்ளு, என்னை வைத்து கொள்ளுமப்பா, இந்த உன்னதங்களிலே என்னை வைத்து கொள்ளு. ஓ லிகாரா ஷகனது லிடதன மலஹதன மஷிமிராரபோ மசில துன ஹம்மில கபாலி கரௌ ஷைரிதிலியா ரிதலதன மரஹதன மசியாலபோ மசில துன ஹமல கரபா ரிபர ஷகனியா. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உன்னதர், கர்த்தர் உன்னதர், கர்த்தர் உன்னதர், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், உயரவும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். ஹalleluya ஹalleluya. உம்மை போல யாருண்டப்பா? சோத்திரம் 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 சோத்திரம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனே சோத்திரம், உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீர் வைத்திருக்கிற இந்த உன்னத பங்குக்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உன்னதமானவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். மனதார கர்த்தரை துதிப்போம், மனதார கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கர்த்தர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். உன்னதத்திலிருந்து வரும் தேவ பலன், ஆவியானவருடைய பலன் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறது. ஹalleluya. பாவத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாதே, மனம் கலங்காதே, பாவத்தை மேற்கொள்ள அதிகாரம் தருகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிகால ஹோஷமால ஹதா லீலதன வரியால ஹதோரவாதியா. உனக்கு தவறு இருக்குமானால் மன்னிப்பு கேள், அவர் உனக்கு மன்னிப்பார். நிச்சயமா அதை மூடி மறைக்காதே. ஆமென். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள இடத்துல வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிற கர்த்தர் லிஹதுனா ஹலியா லிதர பௌலியா பௌஷா மனாதியா லிஹோ லிரகன பரபர பௌஷா மனாதியா லிரதல துனியா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே பலன் கொள்ளுவோம். அந்த உன்னதத்திலிருந்து வரும் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹalleluya ஹalleluya. உங்கள் இருதயத்தை திடப்படுத்துவாராக, பரிசுத்தப்படுத்துவாராக, மகிமையடைய செய்வாராக, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய செய்வாராக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை ரிதா ஹலவு தினியா லஸ்தீன் அதலபா லீஷர. பாவத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் அந்த சிங்காசனத்தில், உன்னதமான சிங்காசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹிமாலஹோ ரிபா ஷைலே ஹலோ சைனி ஹோலி ஜனாய் ஷராவ் திரி மிலக்கபோ மௌசில துனா ஹோலியா ரகோ. அன்பின் ஆவியானவரே எங்களை இன்னும் திடப்படுத்தும்ப்பா, இன்னும் எங்களை பலப்படுத்தும் ஐயா. இந்த மகிமையை குறித்த வெளிப்பாடு எங்களுக்கு அதிகமாக தாராண்டவரே. கர்த்தாவே எங்களை எச்சரித்து நடத்தும், எங்களை போதித்து நடத்தும், கரம் பிடித்து நடத்துவீராக. நாங்கள் அற்பமான மனுஷர்கள் ஆண்டவரே, எங்களை இப்படி தூய இரத்தத்தினாலே கழுவி உமோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறீரப்பா. நல்ல ஒரு ரெஸ்ட் தந்திருக்கீங்கப்பா, நல்ல இளைப்பாறுதலை தந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக சோத்திரம் சோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடையாத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ராஜா. அதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். உன்னதமான கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதங்களிலே அவரோடு உட்காரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறபடினால் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். எந்த தீமையும் நம்மை ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம். எதை கொடுத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, வேதனையோடு இருக்கிறீர்களோ, கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, உங்களை இருதயத்தை உயிர்ப்பிக்கும்படியாக நொறுங்குண்டு பணிந்தாவி உள்ள இடத்துல உன்னதமானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீக்கிரமாய் முகமுகமாய் அவருடைய முகத்தை தரிசிப்போம். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
இந்த பெண்கள் ஆராதனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து நடத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம். பங்கு கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உன்னதமானவருடைய நிழலிலே வைத்து காக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் எவ்வளோ உண்மை உள்ளவர், நீர் எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ கரிசனை உள்ளவர் ஆண்டவரே. இந்த கிருபை எவ்வளோ பெரியதாக இருக்கிறது ஆண்டவர். நாங்கள் அநேக நேரங்களை உணராமல் போய்விடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உள்ளங்களை உயிர்ப்பித்து விடும், பிரகாசிப்பித்து விடும். இந்த உன்னதமான பங்குக்கென்று எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தி விட வேணுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், வீணான காரியங்களை குறித்த ஆண்டவரே கவலைகளை வைத்துக்கொண்டு உடைய பிள்ளைகள் இந்த உன்னதமான பங்கை இழந்து போய்விடக்கூடாது. உன்னதத்திலிருந்து வருகிற இந்த பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று உடைய சமூகத்திலே மகிமையோடு காணப்பட கர்த்தர் கிருபை தார். உடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.